இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஆசியான் பயிற்சி சந்தை மாநாடு 2025 செயல்திறன் பயிற்சிக்கு ஆசியான் நாடுகளுக்கு அழைப்பு விடுத்த மலேசியா. புதன்கிழமை வெர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயர் ஹோட்டலில் நடைபெற்ற ஆசியான் பயிற்சி சந்தை மாநாடு 2025 பயிற்சி வழங்குநர்கள், முதலாளிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நிபுணர்கள் உட்பட 600க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் ஆசிய நாடுகளுக்கான பயிற்சி வழங்கல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த ஒன்று கூடியுள்ளனர். இந்த நிகழ்வை மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஆசியானின் பொருளாதார எதிர்காலம், ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் பசுமை மாற்றம் ஆகியவற்றால் ஏற்படும் இடையூறுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். மேலும் பயிற்சி முறைகளை சீர்திருத்த வேண்டிய அவசியம் இருப்பதோடு அனைத்து துறைகளிலும் குறிப்பாக பெண்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முறைசாரா தொழிலாளர்களுக்கு அணுகலை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதை HRD கார்ப் தலைவர் டாக்டர் அபு ஹுரைரா அபு யாசித் வலியுறுத்தினார். சர்ச்சைக்குரிய காதல் நிகழ்ச்சிகள் நிர்வாண நடவடிக்கை இருந்தன, 3 போலீஸ் உறுதிப்படுத்தியது. சர்ச்சைக்குரிய இஹாதி திருமண ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள் நிர்வாணம் சம்பந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை இடம்பெற்றிருந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெற்ற நிகழ்ச்சியின் இறுதி நாளில் குயின்ஸ் நைட் பிரிவின் போது நிர்வாணம் தொடர்பான செயல்கள் நடந்ததாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் ஹுசைன் உமர்கான் தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களும் வாக்குமூலத்தை வழங்க முன்வரும்படி அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்வின் இறுதி நாளன்று இரவின் போது தொடக்கத்தில் பிகினி உடை அணிந்திருந்த ஒரு பெண் பேச்சாளர் பங்கேற்பாளர்களுடன் நடனமாடியதாக முகநூல் பயனர் ஒருவர் குற்றம் சாட்டியிருந்ததை தொடர்ந்து இந்த தகவல் வெளியானது. பாதுகாப்புடன் இருக்கிறேன், என்னை தேட வேண்டாம், பிரிட்டிஷ் பிரஜை வலியுறுத்து. ஜூன் 7ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்படும் 17 வயதுடைய பிரிட்டிஷ் இளைஞர் டேவிட் பாலிசம் தன்னை தேட வேண்டாம் என்று தனது குடும்பத்திற்கு செய்தி அனுப்பியதாக தெரிய வந்துள்ளது. ஜூலை 9ஆம் தேதி தனது தாயாருக்கு மின்னஞ்சல் மூலம் டேவிட் அந்த தகவலை அனுப்பியதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர்கான் தெரிவித்தார். கவலைப்பட வேண்டாம், தன்னை கண்டுபிடிக்க முயற்சிக்க வேண்டாம் என்று கூற்று டேவிடின் மின்னஞ்சலின் உள்ளடக்கங்களில் இருந்தது. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றும் அவர் பிரார்த்தனை செய்திருந்ததோடு தனது குடும்பத்தாரிடம் மன்னிப்பையும் கேட்டுக் கொண்டுள்ளார் என நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் உசைன் கூறினார். அதோடு நாடு திரும்பும் தகவல் குறித்து எதனையும் டேவிட் தனது குடும்பத்தினருக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் தெரிவிக்கவில்லை. அவர் காணாமல் போனது தொடர்பான விசாரணையில் இதுவரை அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் டேவிடின் தாயார், பேருந்து ஓட்டுநர், நாணய மாற்று இடத்தை சேர்ந்த ஊழியர் மற்றும் போலீஸ்காரர்களும் அடங்குவர். கிளானில் உணவகம் என்ற போர்வையில் வெளிநாட்டு GRO பெண்களின் சேவை வழங்கல் முறியடிப்பு. கிளானில் உணவகம் என்ற போர்வையில் வெளிநாட்டு பெண்களின் GRO சேவையை வழங்கி வந்த வணிக தளம் ஒன்றின் நடவடிக்கை நேற்றைய ஓப்ஸ்கேகார்ட் சோதனையில் அம்பலமானது. மாலை 6 மணிக்கு நடத்தப்பட்ட அந்த அதிரடி சோதனையில் ஓர் ஆண் உட்பட 12 வெளிநாட்டினர் கைதானதாக குடிநுழைவுத்துறை கூறியது. அவர்களில் 9 பேர் வியட்நாமிய பெண்கள், இந்தோனேஷியா மற்றும் மியான்மரை சேர்ந்த தலா ஒருவர் என்பது மற்றும் ஒரு மியான்மர் ஆடவர். அதிகாரிகளை கண்டதும் பலர் சிதறியோடிய வேளை இன்னும் சில வெளிநாட்டினர் ஏதோ உள்ளூர் ஆட்களை போல் பாசாங்கு காட்டினர். அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவும் முயற்சியாக அப்பெண்களின் காதலர்கள் என கூறிக்கொண்ட சிலர் உள்ளூர் ஆடவர்களுக்கும் GRO பெண்களின் முதலாளிகளுக்கும் இடையே ஒரு போலி சண்டையும் அரங்கேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்களுக்கு பாலியல் சேவைகளை அப்பெண்கள் வழங்கி வந்துள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. புக்கிட் புரோகா மலையேறும் போது காணாமல் போன 7வரும் மீட்பு. காஜாங் செமின்ஜேவில் உள்ள புக்கிட் புரோகா மலையில் ஏறும்போது நேற்று காலை வழி தவறி காணாமல் போன 7 மலையேறிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். காலை 9 மணிக்கு தகவல் கிடைத்து ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறை சம்பவ இடம் விரைந்தது. 20 வயதிலான 5 பெண்களும் 2 ஆண்களும் காலை 10:50 மணி அளவில் முதலாவது உச்சியில் காணப்பட்டனர். 7வருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. அவர்களை பாதுகாப்பாக கீழே கொண்டு வர முயற்சிகள் நடைபெறுவதாக தீயணைப்பு மீட்புத்துறை கூறியது. பெஸ்ரயா நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் மோதிய விபத்துக்கு திடீரென திறந்து கொண்ட
காற்று பையே காரணமாம். ஸ்ரீகேமங்கான் நோக்கி செல்லும் வெஸ்ட்ரையா நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துக்கு கார் ஒன்றின் காற்றுப்பை திடீரென திறந்து கொண்ட கார் ஓட்டுநரின் பார்வையை மறைத்ததே காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. மாலை 4:15 மணி அளவில் ஏற்பட்ட அவ்விபத்தில் டொயோட்டா மார்க் எக்ஸ், ஃபெரட்வா மைவி, ஹோண்டா பிஆர்வி மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள் சம்பந்தப்பட்டதாக கோலாலம்பூர் போக்குவரத்து குற்றப்புலனாய்வு மற்றும் அமலாக்க பிரிவின் தலைவர் முகமது சம்சுரி முகமது இசா கூறினார். சாலையின் வலப்புறத்தில் சென்ற 33 வயது ஓட்டுநரின் டொயோட்டா கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மோதி பின்னர் நடுப்பாதையில் இருந்த ஃபெரட்வா மைவியின் பின்னால் மோதியது. மோதிய வேகத்தில் அதன் பாதுகாப்பு காற்று பையை திறந்து கொண்டு காரோட்டியின் பார்வையை மறைத்துள்ளது. இதனால் அக்கார் ஒரு மோட்டார் சைக்கிளையும் ஹோண்டா பிஆர்வி காரையும் மோதியது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. அதில் மோட்டார் சைக்கிளோட்டியும் பின்னால் அமர்ந்திருந்த ஆடவரும் காயமடைந்து செடாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். உயர்கல்விக்கூட ஸ்கேமில் ஏமாறாதீர்கள், நெகிரி செம்பிலான் தளபதி மன்ற தலைவர் அறிவுறுத்தல். செவ்வாய்க்கிழமை சிரம்பான் டெர்மினல் 1 வணிக மையத்தில் நெகிரி செம்பிலான் செரியா மாஜோ சமூக நல இயக்கத்தின் இணை ஏற்பாட்டில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சி ஒன்றிற்கு தலைமை தாங்கிய அந்த இயக்கத்தின் தலைவர் ஜேவி இந்திய மாணவர்களின் கல்வி நலன் பற்றியும் அதன் சார்ந்த முன்னெடுப்பு திட்டங்கள் பற்றியும் மக்கள் முன்னிலையில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தனது இயக்கத்தின் ஏற்பாட்டில் கடந்த ஆண்டு SPM தேர்வில் 10 ஏக்கள் பெற்ற 15 மாணவர்களுக்கு மடிக்கணினியும், அதற்கும் குறைந்த ஏக்கள் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையும் மற்றும் வசதி குறைந்த குடும்ப பின்னணியை கொண்ட 30 கல்லூரி மாணவர்களை தத்தெடுத்தல் போன்ற நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வை தொடக்கி வைத்து உரையாற்றிய ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்வியின் முக்கியத்துவத்தை பெற்றோர் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் எடுத்துரைத்த அதேவேளை நெகிரி செம்பிலான் தளபதி மன்றத்திற்கு தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். 3,12,000 ரிங்கிட் மாத சம்பளத்தில் ஷாங்க்ரி லா ஏசியா ஹோட்டலின் CEO ஆகிறார் கோடீஸ்வரர் ராபர்ட் குவாக்கின் மகள். மலேசிய கோடீஸ்வரர் தான் ஸ்ரீ ராபர்ட் குவாக் மகள் குவாக் ஹுய் குவாங் ஆசியாவின் முன்னணி ஹோட்டல்களில் ஒன்றான ஷாங்க்ரி லா ஏசியாவின் தலைமை செயல் அதிகாரியாக பொறுப்பேற்கிறார். ஆகஸ்ட் 1 முதல் அது நடப்புக்கு வருகிறது. CEO என்ற வகையில் 47 வயது ஹி குவாங் மாத சம்பளமாக 3,12,000 ரிங்கிட்டை பெறுவார். போனஸ் மற்றும் பென்ஷன் சலுகைகள் இதில் சேர்க்கப்படவில்லை. 2016 ஜூனில் அந்த ஹோட்டலின் தலைமை நிர்வாகியும் பிறகு அதன் தலைவருமாகவும் பணியாற்றிய அனுபவம் அவருக்கு உண்டு. ஷாங்க்ரி லா ஏசியாவின் நேரடி மற்றும் நேரடி அல்லாத 95.57 மில்லியன் பங்குகளை அவர் வைத்துள்ளார். அந்நிறுவனத்தின் மொத்த பங்குகளில் அது 2.7 விழுக்காடாகும். 1971 ஆண்டு ராபர்ட் காக் ஷாங்க்ரி-லா குழுமத்தை நிறுவியதும் சிங்கப்பூரில் இந்த ஷாங்க்ரி-லா ஹோட்டல் திறக்கப்பட்டது. கடந்த ஆண்டு வரைக்குமான தகவலின்படி 100 ஹோட்டல்களை இந்த ஷாங்க்ரி-லா ஏசியா நிர்வகிக்கிறது. அவற்றில் 81 ஹோட்டல்கள் அதற்கு சொந்தமானவை. மேக்ஸ் நெடுஞ்சாலையில் பரபரப்பு, தீ விபத்துக்குள்ளான சுற்றுலா பேருந்து. நேற்று காலை மேக்ஸ் நெடுஞ்சாலையில் கோலாலம்பூரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பேருந்து ஒன்று 90% தீயில் எரிந்து நாசமானது. இச்சம்பவத்தின் போது உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி இயக்குநர் அகமது முக்லிஸ் முக்தார் கூறியுள்ளார். தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சிறிது நேரத்திலேயே தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். தீயணைப்பு படையினர்கள் வருவதற்கு முன்பாகவே பேருந்தில் இருந்த 12 பயணிகளும் வேறொரு பேருந்திற்கு மாற்றப்பட்டதால் அவர்கள் பாதுகாப்பாக இருந்தனர் என்றும் ஓட்டுநரும் ஆபத்திலிருந்து தப்பினார் என்றும் அறியப்படுகின்றது. மலேசியர்கள் விசா இல்லாமல் சீனாவுக்குள் நுழையலாம். அடுத்த 90 நாட்களுக்கு அரிய வாய்ப்பு. இன்று முதல் அடுத்த 90 நாட்களுக்கு மலேசியாவிற்கு சீனாவிற்கு குறுகிய காலம் பயணம் மேற்கொள்ளவிருக்கும் மலேசியர்கள் விசா இல்லாமல் தங்களின் பயணத்தை தொடரலாம். சீனா மலேசியா ஒப்பந்தத்தின் கீழ் மலேசியா மற்றும் சீனா கடப்புதல்களை வைத்திருப்பவர்கள் விசா இல்லாமல் ஒருவருக்கொருவர் தங்கள் நாடுகளுக்குள் நுழையலாம், வெளியேறலாம் என்றும் ஒருமுறை வருகை புரிந்தால் 30 நாட்கள் வரை தங்கலாம் என்றும் மலேசியாவில் உள்ள சீன தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சுற்றுலா, குடும்ப வருகைகள், வணிகம், கலாச்சார பரிமாற்றம், தனியார் விவகாரங்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சை போன்ற நோக்கங்களுக்காக விசா இல்லாமல் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
30 நாட்களுக்கு மேல் தங்க திட்டமிட்டுள்ளவர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்கு முன் பொருத்தமான விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் சீன அதிபர் கோலாலம்பூருக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ வருகையின் போது சீனாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையே விசா விலக்கை நீட்டிக்கும் ஒப்பந்தம் பரிமாறிக்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது.